ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து நம்மளை வந்து கேள்விகளாக ஆடியன்ஸ்க்கு நம்ம கிடைச்சிருவோம். லேக்ன்ற மாதிரி ஸ்லோவாக போகுது, இது எதுக்கு இந்த சீன் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் நான் என்னோட ஸ்க்ரீன் பிளேவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணது அதுதான். இன்ட்ரோல் பிளாக்கு உங்களுக்கு ஒரு ஷாக்கை கொடுக்குதுன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்கை நோக்கி நான் நகர்த்துறது அப்படி தான் நகர்த்த முடியும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்கான ரீசனிங்லாம் நம்ம பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சீன் எடுத்தால் கூட செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுன்றது சின்ன சீனு கூட கனெக்ஷன் இருக்கு. அதுதான் ரீசன். இப்போ அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி தான் போகணுங்கிறதுனால செகண்ட் ஹாஃப் தான் சொல்றீங்க. ஹீரோயின் வந்து கன்வே பண்றாங்க, ஆனா அதெல்லாம் கேட்காத மாதிரி போகுது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி படத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்துருக்கு. ஸ்க்ரீன் பிளே பண்ற பேட்டர்ன்லேயே வந்து மிஸ்லீட்னு ஒன்று இருக்கு, சீட்டிங்னு ஒன்று. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சீட்டிங்ன்றது என்னன்னாக்க இல்லாத ஒன்று காட்டிடுவாங்க. நிறைய படங்கள் இருக்கு, வெற்றி பெற்ற படமே இருக்கு, தமிழ்லேயே இருக்கு. பொண்ணு கோயிலில் நடந்து போகும்போது வந்து பேசும், எனக்கு ஒன்று பிடிக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லும். ஆனால் அது எதுவுமே வந்து அவன் கேட்காத மாதிரி அப்படியே பார்த்துக்கிட்டு இருந்த இடத்துல வந்து எனக்கு ரொம்பவே கன்வின்சிங்காக இல்லாத மாதிரி இருந்தது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அந்த இடத்துல வந்து அது கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னாக்க இந்த விஷயம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல கூட அதுக்கப்புறம் எமோஷனலாக ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகலாம், கோவம் ஆகிடுவான். நீ இஷ்டத்துக்கு நீ எதாவது எடுப்பா, நாங்கள் அதெல்லாம் பார்க்கணுமா, நம்பணுமா, அதெல்லாம் முடியாது, அப்படி ஆகும். லவ் பண்ணாரு சொன்னோடனே ஏன் வந்து இப்போ அப்பா வந்து அவ்வளோ பாசமா இருக்கிறது, ஓகே போய் சொல்லிட்டேன் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே எல்லாருமே அண்ணனை தவிர மதி எல்லாருமே வந்து ஏன் அப்படி எதிராக அந்த குழந்தைய கூட பேசக்கூடாது அப்படிங்கும்போது கொஞ்சம் அது எக்ஸாஜரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. இவர் டைரக்டர் ராம் சார் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னது வந்து இந்த ஃபோன் சீன். நீங்கள் கிளைமேக்ஸ் வந்து இதுதான் நோக்கி போகுதுன்னு வந்து நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி காட்டினாலும் தெரிஞ்சிருக்கு. பொண்ணுக்கு ஏதோ ஆக போகுது, ஆனால் வந்து எப்படி ஆக போகுது, இவனால ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து அதற்கான விடை இல்லையா? ஆமாம். ஸோ வந்து அது ஆடியன்ஸுக்கு முன்னாடி தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இல்லை. பாக்யராஜ் சார் சொல்லும்போது இந்தியாவிலே பெரிய ஸ்க்ரீன் பிளே கிங் அவரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாருன்றப்போ எனக்கு அது பெரிய அது ஒரு அவார்டு தான். எனக்கு சாரோட சிரிப்பு தோல்ல தட்டினதுல நான் எதிர்பார்க்காத ஒரு பண்ணிட்டு என்னையே ஏமாத்திட்டேடா நீ. படத்துல என்ன எதை பத்தி பேசுறோம்னாக்க பசங்க பொண்ணுங்களை பார்க்குற பார்வை வந்து எப்படி இருக்கணும், தப்பா இருந்தா என்ன ஆயிடும் அப்படிங்கிற அதோட விளைவுகள் லைஃப்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம சாதாரணமா நினைப்போம். சின்னதா ஒரு கேர்லெஸ் ரொம்ப ஆமா அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒரு தப்பான நோக்கத்தோட பார்க்குற பார்வை எங்க கொண்டு போய் விடுதுங்கிறது தான் மொத்தமா மாயபிம்பம் பேசுற விஷயமே. ஒரு இயக்குனரா வெற்றி பெற்றோம், தயாரிப்பாளரா கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வைஸ் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக மாயபிம்பம் திரைப்படத்தோட இயக்குனர் KJ சுரேந்தர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சமீபத்தில் படம் வெளியாகி ஒரு நல்ல கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் அந்த மாதிரியான ஒரு நல்ல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அவருடைய படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ வர படங்கள்ல பாத்தீங்கன்னா டைட்டிலுக்கும் படத்துக்கும் கதைக்கும் சம்பந்தமே இல்லாம தான் இருக்கும். உங்களோட படத்துல டைட்டில் இருந்து ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். மாயபிம்பம் ஒரு 200% வந்து பொருத்தமான ஒரு டைட்டில். முதல்ல இந்த டைட்டில் தான் உறுதியா இருந்தீங்களா, இல்லைனா வந்து நிறைய டைட்டில் மைண்ட்ல வச்சு கடைசி ஃபிக்ஸ் பண்ணீங்களா? தேங்க்யூ. ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து டைட்டிலுக்கு மாற்று கருத்தெல்லாம் வச்சுருந்தாங்க, ஈஸியாக இல்லை கேட்சியாக இல்லை அந்த மாதிரிலாம். படம் பார்த்துட்டாக்க அது கரெக்டாக இருக்குன்னு எல்லாருமே ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் படம் பார்த்துட்டு உங்களுக்கு அதை கரெக்டாக மேட்ச் பண்ணீங்க. டைட்டில் வந்து ஆக்சுவலாக நான் முன்னாடி வேற ஒரு டைட்டில் வச்சிருந்தேன், தூரத்தில் நான் கண்ட உன்முகம். அதுதான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்த டைட்டில். அதுவும் இப்போ படம் நீங்க பார்த்ததுனால உங்களுக்கு அந்த டைட்டிலாகவும் அது கனெக்டடா தான் இருக்கும். கொஞ்சம் லென்த்தா இருக்க மாதிரி. ஆமா, அது அப்போ நான் வச்சப்போ வந்து அந்த லென்த்தி டைட்டில்ஸ்ன்றது வந்து வழக்கத்தில் இல்லை. ஸோ சிங்கிள் வேர்டு அப்படின்ற ஏரியாக்குள்ளே போனதுனால நான் அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஸ்கியூஸ் பண்ண என்ன அந்த எசன்ஸ் வர மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும் டைட்டிலா அப்படின்னு சொல்லி அதுக்காக வச்சது தான் மாயபிம்பம். 2005 லவ் ஸ்டோரி அப்படிங்கிறதா நீங்க வந்து படத்துக்கு டேக்லைனா யூஸ் பண்ணிருக்கீங்க. 2005 அப்படிங்கிற அந்த காலகட்டத்தை எதனால சூஸ் பண்ணீங்க?
ஸ்பெசிஃபிக் ரீசன்றது வந்து லவ் ஃபிலிம், அது அவுட் அண்ட் அவுட் லவ் ஃபிலிம்ன்றதுலே இந்த கதை. அந்த லவ் வந்து நம்ம இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து நம்ம அதை சொல்கிறதுக்கான வழி கிடையாது. ஃபர்ஸ்ட்டு என்னன்னாக்க தொலைத்தொடர்புன்ற விஷயம் வந்து எல்லார் கையிலையும் மொபைல் ஆண்ட்ராய்டு வந்ததுலேருந்து எதுக்குமே நேரம் இல்லாமல் ஆயிடுச்சு. எந்த விஷயத்துக்கும் ஒரு யோசிக்கவோ நிதானமாக பார்க்கவோ அதுக்கெல்லாம் டைம் இல்லாமல் ஓடுது. அது லவ்லேயும் அது பொருந்தும். ரொம்ப வேகமாக லவ் பண்ணிவிட்டு ரொம்ப வேகமாக பிடிக்கலன்னா ரொம்ப சீக்கிரம் ஸ்ப்ளிட் ஆகிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அழுத்தமான லவ் வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரியான விஷயத்தை நம்ம கன்வே பண்ணோம்னா அதுக்கு எனக்கு பையனும் பொண்ணும் லவ் மட்டும் பண்ண காலகட்டத்திலேருந்து தான் எடுக்கணுன்றது தான் எனக்கு இருந்த அது வந்து நெருக்கடியாக இருந்துச்சு. ஸோ அந்த ஃபோன் எல்லாம் ஜென்ரலைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அப்போதைக்கு 1100 இந்த மாதிரியான ஃபோன்ஸ்லாம் இருந்து லேண்ட்லைனு ரொம்ப வெகு சிலர் மட்டுமே ஃபோன் வச்சுருப்பாங்க. இன்கமிங்கே காசு 1100 ஆமாம் அந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அதுதான் மெயினான ரீசன் வந்து. அதுக்காக தான் அந்த பீரியடுன்றது நம்ம ஃபிக்ஸ் ஆனது. ஆனால் கண்டென்ட்டாக பார்த்தாக்க அந்த பீரியடுன்றது படத்தில் தான் அந்த பீரியட்னு இருக்கும். அதில் பேசியிருக்கிற விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கும் 100% பொருந்துகிற விஷயமாக தான் இருக்கும். படத்தோட எசன்ஸே ஒரு ட்ரூ லவ் தான். அது வந்து கிளைமேக்ஸ் பார்க்கும்போது நமக்கு புரியும். 2005 இந்த லவ்வுக்கும் இப்போ இருக்கிற லவ்வுக்கும் நீங்கள் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறீங்க? நம்ம அப்போ இருந்த சுச்சுவேஷனுக்கு அந்த லவ் அதுதான் அப்போ இருந்தது. எல்லாருக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். பொண்ணுகிட்ட ஃப்ரீயாக பேசுறதுன்றதுலாம் கூட ஒரு பெரிய ஹெசிடேஷன். எல்லாருமே இதே முரளி தான் மேக்சிமம் அப்போ அந்த டைம்லாம். அது வந்து இப்போ வந்து எல்லாமே வேகமாயிடுச்சு, ஈஸி ஆயிடுச்சு. ரொம்ப தயக்கம்ன்றதெல்லாம் இல்லை. பசங்க பொண்ணுங்க பேசிக்கிறதோ ரிலேஷன்ஷிப்ஸ்ன்றதெல்லாம் ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதனால ஒரு சீரியஸா ஒரு எமோஷனல் கனெக்ட்ங்கிறது இல்லாம போயிருது இல்லையா? எடுத்துக்கலாம். மெஜாரிட்டியா இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ வந்து நம்ம அந்த 2005ல இருந்தப்பையும் பசங்க பொண்ணுங்கள்ல இப்போ இருக்கிற அந்த எல்லா ஷிப் சிச்சுவேஷன்ஷிப்பு அந்த ஷிப் இந்த ஷிப் எல்லா ஷிப்பும் இந்த பேர் இல்லாம அப்பயும் இருந்தது. ஆமா, வேற வெகு சில பேர் இருந்திருப்பாங்க அப்ப, அவ்வளவுதான். இப்ப பர்சன்டேஜ் மாறி இருக்கு. இப்போ வந்து பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கு. ஸோ அப்போ லவ் பண்ண மாதிரியான இப்பயும் லவ் பண்றாங்க. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனும் அது போல ரொம்ப சின்சியராக லவ் பண்றவங்க, ரொம்ப கமிட்டடாக இருக்கிறவங்க, அந்த மாதிரியான ஆட்கள் இப்பயும் தான் இருக்காங்க. ஸோ 2 காலகட்டத்திலையும் எல்லாருமே இருந்திருக்காங்க. பர்சன்டேஜ் மாறி இருக்கு. அப்போ விட இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 4 ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி, ஹீரோட ஃபேமிலி, அவங்களை சுற்றி தான் அந்த ஹீரோயின், அவங்களை சுற்றி தான் கதை நகரம். ஓப்பனாக சொல்றதுன்னா என்ன, ஒரு லேகா இருக்க மாதிரியோ இல்லைன்னா திரும்ப வந்து அவங்க பொண்களை பற்றி பேசுறது இதுதான் நடந்துட்டு இருக்கு. அந்த இன்ட்ரோல் பிளாக்காக தான் வந்து நீங்க அதெல்லாம் அப்படியே கொண்டு வந்தீங்களா, இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இல்ல, விமர்சனங்கள் வருது இல்லையா? ஆமா, விமர்சனங்கள் வருது. ஆக்சுவலா அது அப்புறமா அவங்களே அந்த படமா பார்த்து முடிச்சதும் அந்த அத்தனை அவங்க சொன்ன விஷயங்களும் செகண்ட் ஹாஃப்ல கனெக்டடா இருக்கு அப்படிங்கிறது தான் அதோட அந்த ஸ்கிரீன் பிளேயோட ஸ்ட்ரக்சரே அதுதான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து நம்மளை வந்து கேள்விகளா ஆடியன்ஸ்க்கு நம்ம கடத்திடுவோம். லேக்ன்ற மாதிரி ஸ்லோவாக போகுது, இது எதுக்கு இந்த சீன் ஒன்றுமே இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ண வைக்கணும். அதுதான் நான் என்னோட ஸ்க்ரீன் பிளேவே நம்ம ஃபிக்ஸ் பண்ணது. அதுதான் இன்ட்ரோல் பிளாக்கு உங்களுக்கு ஒரு ஷாக்கை கொடுக்குதுன்னா அந்த இன்ட்ரோல் பிளாக்கை நோக்கி நான் நகர்த்துறது அப்படி தான் நகர்த்த முடியும். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அதுக்கான ரீசனிங்லாம் நம்ம பண்ணும்போது அதுலேருந்து ஒரு சீன் எடுத்தால் கூட செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு டிஸ்கனெக்ட் ஆகுன்றது, சின்ன சீன் கூட கனெக்ஷன் இருக்கு, அதுதான் ரீசன். அதை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி தான் போகணுங்கிறதுனால இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபா மட்டும் பார்க்குறப்ப தான் அந்த விமர்சனம் வரும். ஓவராலாக படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அதை கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் பற்றி யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா எல்லாமே இங்கே அவங்களுக்கான பதில்கள் செகண்ட் ஹாஃபில் கிடைச்சிடுறதுனால ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நல்லா இருக்குன்றாங்க, இல்லை எமோஷனலாக. அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒன்லி வந்து ஹீரோவோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் காட்டிருப்பீங்க, ஹீரோயினோட பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்க காட்டவே இல்லை. இது வந்து ஆடியன்ஸ் வந்து ஒரு மாதிரி இதுதான் இருக்க போகுது அப்படின்னு நம்ப வச்சு கடைசியில் வந்து வேற ஒன்று நீங்க காட்டுறீங்க இல்லையா? செகண்ட் ஹாஃப்ல தான் சொல்றீங்க ஹீரோயின் வந்து ஹீரோயிட்ட வந்து கன்வே பண்றாங்க, ஆனா அதெல்லாம் கேட்காத மாதிரி போயிடாரு 2-3 இடங்கள்ல. சோ அதெல்லாம் வந்து ஒரு கிரெடிபிலிட்டி படத்துல மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு இல்லையா? கிரெடிபிலிட்டி மிஸ் ஆகுதுன்னு நீங்க எதை மீன் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஸ்கிரீன் பிளே பண்ற பேட்டர்ன்லயே வந்து மிஸ்லீட்னு ஒன்று இருக்கு, சீட்டிங்னு ஒன்று இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு சீட்டிங்ன்றது என்னன்னாக்க இல்லாத ஒன்று காட்டிடுவாங்க. நிறைய படங்கள் இருக்கு, வெற்றி பெற்ற படமே இருக்கு, தமிழ்லேயே இருக்கு.
நான் அதை பேர் சொல்ல விரும்பல. அந்த அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா அப்படி ஒரு காட்சியோ அப்படி ஒரு சம்பவமோ நடந்தே இருக்காது படத்துல. இவங்க வந்து நம்மளை டைவர்ட் பண்றதுக்காக இல்லாததை காட்டி உங்களை நம்ப வச்சு கடைசியா கிளைமேக்ஸ்ல வந்து ஒண்ணு சொல்லி அந்த படமும் ஹிட்லாம் ஆயிருக்கு. திடீர்னு ஒரு கேரக்டர் உள்ள வரும், உட்காந்து நீங்க திரும்பி யோசிச்சு பாத்தீங்கன்னா இல்லையே அப்படி ஒரு விஷயமே அதான் அப்படி நடக்கவே இல்லையே, அப்புறம் ஏன் இப்படி சொன்னானுங்க, அதை நம்பிதான் நம்ம இவ்வளவு தூரம் படம் பார்த்தோம் அப்படின்ற கேள்வி வரும். இது வந்து சீட்டிங். ஆக்சுவலா அது ஸ்கிரீன் பிளேல சீட்டிங். மிஸ்லீடுன்றது வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கும். இன்னொரு ஆங்கிள் அதுல உங்களை வந்து நீங்க உங்களோட டார்கெட் வந்து வேற இடத்துல ஃபோக்கஸ் நான் டைவர்ட் பண்ணிருப்பேன், அவ்வளவுதான். ஆனா அதே விஷயத்த தான் நம்ம படத்துல நிறைய பேர் வேற வேற சில படங்களோட ஸ்கிரீன் பிளே பேட்டர்ன்லாம் கூட சில பேர் சொல்லியிருந்தாங்க. ரோஷமான், விருமாண்டி அந்த மாதிரிலாம். இப்போ நம்ம மாயபிம்பத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா இல்லாத காட்சிகள் எதுவுமே அங்கே புதுசாக காட்டியிருக்க மாட்டோம். நடந்த விஷயத்த அதே சீனை தான் நம்ம திரும்ப காட்டணும். அது இருவித கோணத்தில் காட்டியிருப்போம். இது வந்து வேற அதுக்கு முன்னாடி இருந்த படங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா அது அப்படி இருக்காது. ஒரு கேரக்டர் பொய் சொல்லியிருப்பான், அவன் பொய் சொல்ற பொய்யெல்லாம் விஷுவலா ஆக்கி ஸ்கிரீன் பிளே பண்ணி சீட் பண்ணி போயிருப்பாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ நான் வந்து அது கிரெடிபிலிட்டிக்கான கொஷினே இதில் வராது ஆக்சுவலாக. ஓகே, ஏன்னா அது நம்ம வந்து கிளீனாக காட்டின விஷயத்த நீங்கள் இந்த இடத்துல இன்னொன்று நடந்ததுங்க, நீங்கள் கொஞ்சம் கவனமாக இது பாருங்களேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசன்டேஷனாக தான் நான் அதை பண்ணியிருக்கேன். ஆடியன்ஸா நான் எனக்கு 2 இடத்துல வந்து அப்படி தோணுனால அந்த கேள்வி கேட்டேன். அது கூட நான் உங்கள்கிட்ட கிளியரா கேட்டுறேன். எந்த இடம்னு ஃபர்ஸ்ட் அவன் பார்க்கும்போதே வந்து அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் இதுலயே வந்து லவ் பண்ற மாதிரி தான் காட்டியிருப்பீங்க. ரெண்டாவது வந்து அவன் ஃப்ரெண்டு சொல்லும் போது தான் அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ மாறும். ஓகே, இது லவ் இல்ல, நமக்கு வந்து லஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மாறும். ஒரு சீரியஸான ஒரு லவ் பண்ற பையன் வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்டு சொன்னோடனே அந்த மாதிரி மாறுறது வந்து உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்ததா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கோயில நடந்து போகும்போது வந்து பேசும், எனக்கு ஒண்ணு பிடிக்கும், நிறைய விஷயங்கள் சொல்லும். ஆனா அது எதுவுமே வந்து அவன் கேட்காத மாதிரி அப்படியே பாத்துக்கிட்டு இருந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இது கூட ஓகே, ரெண்டாவது இடம் வந்து எனக்கு ரொம்பவே கன்வின்சிங்கா இல்லாத மாதிரி இருந்தது. என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அதனால நான் உங்ககிட்ட வந்து அதை கன்வின்ஸ் பண்ணேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, அவன் எதுவுமே பார்க்காத மாதிரி அங்கிட்டு சுத்தி சுத்தி பார்த்துட்டு அவனோட நோக்கம் வந்து இடத்த எங்கேயாவது பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா ஃபுல் ஸ்கிரிப்டோட பேக் போனே அந்த சீன் தான். ஆமா, அந்த சீன் தான். அது வந்து அந்த இடத்துல அவனுக்கு ரிவீல் ஆயிடுச்சுனாலே நீங்க அடுத்த விஷயமே கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கிறப்போ அந்த இப்ப நம்மளே எக்ஸாக்டா அந்த சீனை நம்ம ஃபேஸ் பண்ணாமோ இல்லையோ, அந்த சூழல் வந்து நம்ம நிறைய பேருக்கு நிறைய இடங்கள்ல சந்திச்சிருக்கோம். ஏதோ ஒரு கிளாஸ் ரூமா கூட இருக்கட்டும், ஒரு டீச்சர் ஏதோ ஒரு கொஸ்டின் நம்மகிட்ட கேட்கறாங்கன்னா கூட நம்ம கவனம் பூரா அங்க அடுத்தது நம்ம இப்ப எப்படி இதுல இருந்து வேற என்ன சொல்லி தப்பிக்கலாம், என்ன ரீசன் இப்படின்னு இருப்போம். அவங்க கேட்டது கூட பாதி கூட நம்மளுக்கு கேட்காதது. இது மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது போல சூழல் வந்து நம்மளுக்கு வேற வேற இடங்கள்ல நம்மளே ஃபீல் பண்ணிருக்கோம். அதை தான் நான் மெயினா அதை பேஸா வச்சுதான் நான் அந்த சீனை பண்ணேன். அப்போ என்னன்னாக்கா அது அந்த இடத்துல வந்து அது கன்வின்சிங்கா இல்லை அப்படின்னாக்க இந்த விஷயம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா செகண்ட் ஹாஃப்ல கூட அதுக்கப்புறம் எமோஷனலா ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகும், கோபம் ஆயிடுவான். நீ இஷ்டத்துக்கு நீ எதாவது எடுப்பா, நாங்க அதெல்லாம் பார்க்கணுமா, நம்பணுமா, அதெல்லாம் முடியாது, அப்படி ஆகும். அப்படி ஆகாம அது கன்வின்ஸ் ஆனதுனாலதான் அதுக்கப்புறமும் அவங்களால அதை கனெக்ட் பண்ணி பார்த்து ஒரு கிளைமேக்ஸ் அந்த எமோஷன்லாம் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அது கன்வின்சிங்கா தான் பண்ணியிருக்கேன்னு தான் நான் அப்படிதான் நினைச்சு பண்ணேன். அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தோணுதுனால நல்ல கொஸ்டின். ஆக்சுவலா அதுதான் நான் சொன்ன மாதிரி மொத்த ஸ்கிரீன் பிளேயோட பேக் போன அந்த சீன் தான். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சீன். ஆக்சுவலா எல்லாருமே படத்துல புதுமுகங்கள் தான். ஹீரோனை தாண்டி வந்து அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து இந்த பொண்ணுங்களை பத்தி அந்த மீட்டர்லாம் ஓடும் இல்லையா, அவர் ரொம்பவே யதார்த்தமா பண்ணியிருந்தாரு. அவர் ஏற்கனவே படம் பண்ணியிருந்தாரா? ஏன்னா கேமரா முன்னாடி தான் நடிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப யதார்த்தமா பேசி படம் பண்ணல அவங்க. ஆக்சுவலா சீரியல்ல ஏதோ ஒரு சீரியல் அப்ப பண்ணியிருந்தாங்க நாம பண்றப்போ. அதுக்கப்புறம் படங்களா எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப இப்ப சீரியல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின்ஸ் அவங்களெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணி? அவங்க எல்லாருமே நான் இந்த படத்துல எல்லாருமே நான் வந்து ஓப்பன் ஆடிஷன் வச்சுதான் செலக்ட் பண்ணேன். இதுல யாருமே நம்மளுக்கு பர்சனலா யாரும் தெரியாது. நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்றவங்களோ அந்த மாதிரியான ரெகுலரா சில விஷயங்கள் இங்கே நடைமுறையில் இருக்கிறது எதுவுமே நான் பண்ணலை. எனக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு சரியான முகங்கள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதுக்கு யார் கரெக்டாக இருப்பா அப்படின்னு ஆடிஷன் பண்ணி தான் அது எல்லாருமே செலக்ட் பண்ணேன். குறிப்பாக அந்த இன்ட்ரோல் பிளாக்ல வந்து அந்த பொண்ணு ஒரு ஏமாற்றத்தோட திரும்பி பார்க்குற அந்த காட்சி வந்து
ரொம்பவே இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது. ஓகே நீங்க படம் எடுக்கும்போது வந்து கண்டிப்பா ஆடியன்ஸ்ட இப்படி ஒரு இது கிரியேட் பண்ணி யோசிச்சிருப்பீங்க. கண்டிப்பா. தியேட்டர்ல பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஏன்னா எல்லாருமே நான் பார்க்கும்போது ஸ்டன் ஆயிட்டாங்க அந்த Okay, சீன்ல. okay, அந்த okay, திரும்பி okay. பார்த்து அப்படியே ஏமாற்றத்தோட போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப நான் சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஆடியன்ஸ் எனக்கு இந்த ஃபுல் ஸ்கிரிப்டாவே நம்ம பண்ணும்போது ஆடியன்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவானோ அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான் ஒவ்வொரு விஷயமுமே பண்ணேன். அது ஓப்பனிங் ஜெயில் போர்ஷன் ஒரு கியூரியஸ் கிரியேட் பண்ணுறதுல இருக்கட்டும், அந்த பசங்களோட இதில் அதில் ஹியூமர் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹியூமர் ஏரியாக்களாக இருக்கட்டும், எல்லாமே வந்து இந்த இடத்துல இப்படி ஃபீல் பண்ணுவாங்க, இப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு தான் நம்ம அதை ஒர்க் பண்ணோம். அது எல்லாமே ஆக்சுவலாக நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு தேட்டரில் நான் பார்க்கும்போது. குறிப்பாக நீங்கள் சொல்கிற அந்த இன்ட்ரோல் பிளாக்ல அந்த பொண்ணோட அந்த லுக் வந்து அது ஆக்சுவலாக அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ விஷயத்தோட எக்ஸ்பெக்டேஷனில் வந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு அவ்வளோ பெரிய ஏமாற்றத்தை ஃபேஸ் பண்ணுறா. வழக்கமாக வந்து அங்கே டைலாக்ஸ் நான் போட்டு தான் பண்ணுவாங்க. யூஸ்வலாக நாம் கடந்து வந்த சினிமாவில் அப்படி தான் இருக்கும். இப்போ என்ன நம்ம வந்து அதுக்கு டைலாக்ஸாக அதை பேசணுன்னாலும் அது டைல்யூட் ஆகிடும். ஆக்சுவலாக இம்பேக்ட் அவ்வளோ கொடுக்க முடியாதுன்றது என்னோட நம்பிக்கை. அதனால தான் அந்த பேச வேண்டிய அத்தனை டைலாகுமே ஒரு ரியாக்ஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி தான் அது பிளான் பண்ணது. அந்த ரியாக்ஷனுக்கு ரொம்ப மெனக்கட்டும் ஆக்சுவலாக. அது வந்து அது ஒரு டேக்லலாம் போகாது. மொத்தமாகவே ஃப்ரெஷ்ஷாகன்றதுனால நிறைய டேக்ஸ் போய் தான் பண்ணுவோம். நமக்கு வேண்டியது வர்ற வரைக்கும் நான் டைம் எடுத்து அதை பண்ணுவேன். அது நான் அங்கே ஷூட் பண்ணும்போதே எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அந்த ஷாட்டு. அது நீங்கள் சொன்ன மாதிரி படம் பார்த்தவங்களுக்கு யாருக்கு என்ன பிடிச்சதோ பிடிக்கலையோ அது ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும். ஆனால் வந்து எல்லாரும் மென்ஷன் பண்ணி கேட்குறது வந்து அந்த இன்ட்ரோல் பிளாக், அந்த பொண்ணோட லுக், அந்த ஷாட் வந்து எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஷாட். ஸோ அது எனக்கு எடுக்கும் போதே அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஆடியன்ஸுக்கும் அது அப்படி இருக்குன்றது ரொம்ப சந்தோஷமாக. தொடக்கத்துலேருந்தே நீங்கள் ஒரு அழகான ஒரு ஃபேமிலி, அண்ணா அண்ணி குழந்தை, அப்படி ஒரு ஃபேமிலியை காட்டிட்டீங்க. அப்பா அம்மா எவ்வளோ பாசமாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணும்போது கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து நடந்து போயிட்டு இருப்பாரு. அவரை சொல்லுவார், இவரே எப்படி ஆயிட்டாரு, அவரோட பையனோ பொண்ணோ வந்து ஓடி போயிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது சரி ஒரு பின்னாடி ஏதோ வரப்போகுது அப்படின்னு நினச்சுன்னா கரெக்டாக அவர் தான் வந்து போய் சொல்லுவார் இல்லையா? ஆமாம். அது லவ் பண்ணாரு சொன்னோடனே ஏன் வந்து இப்போ அப்பா வந்து அவ்வளோ பாசமாக இருக்கவர் ஓகே போய் சொல்லிட்டேன் ஏமாத்திட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஓகே எல்லாருமே அண்ணனை தவிர மதி எல்லாருமே வந்து ஏன் அப்படி எதிராக அந்த குழந்தைய கூட பேசக்கூடாது அப்படிங்கும்போது கொஞ்சம் அது எக்ஸாஜரேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் இப்போ அந்த இன்ட்ரோ பிளாக் சீன் மாதிரி தான் எல்லாருக்கும் பிடிச்ச சீன்ஸில் வந்து அந்த சீன் ரொம்ப முக்கியமான சீன். அந்த ஃபேமிலியில் இஷ்யூ ஆகுறதும் சரி, அங்கே வந்து அந்த ஃபேமிலி கன்வின்ஸ் ஆகுறது ஃபோன் சீனும் சரி. இப்போது அதில் என்ன இவங்க ஃப்ரெண்டு வந்து சொன்னதும் என்னன்னாக்கா அது வந்து லவ்வுக்கு எதிர்ப்பான குடும்பம் அந்த மாதிரிலாம் அது கிடையாது. அது நம்ம எல்லாமே எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக இருக்காங்கன்றது தான் நம்ம காட்டியிருப்போம். அதுதான் ஒன்றும் சொல்லுவாங்க, நீயாவது உங்கள் அப்பாட்ட பார்த்தாக்க நேரில் பார்க்கவே பயப்படுவேன், நான் எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன்னு அதுதான் டைலாகாகவே இருக்கும். அவங்களுக்கு என்ன அவரோட பெயின் என்னன்னாக்க அவன் என்கிட்ட வந்து இது மாதிரி செமினாருக்கு அசைன்மெண்ட் சப்மிட் பண்ண போகிறேன் அப்படின்னு உடம்பு சரியில்லாத நேரத்தில் அவன் சொல்லிட்டு போயிருக்கான் அப்படிங்கிறது தான் அவங்க நம்புகிறாங்க. அதனால தான் ஃப்ரெண்டு கேரக்டர் சொல்லும்போது கூட நீ யாரையாவது பார்த்துருப்படா அப்படின்னு சொல்லி அலட்சியமாக தட்டி விடுறாங்க அப்படிங்கிறது. அந்த பொண்ணோட போனான் அப்படிங்கிறது பொண்ணோட போயிட்டான்றது அவ்வளோ பெரிய அப்படி இல்லை. அது ஆக்சுவலாக அவன் பையன் வந்து நம்ம பையன் நம்மகிட்ட எதையுமே மறைக்க மாட்டான், ஓப்பனாக இருப்பான், ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்பிக்கையை உடஞ்சது தான் அவரால் ஏற்றுக்க முடியலங்கிறது தான் அந்த எமோஷன். சரி, அப்பா வந்து ஒரு ரொம்ப அப்செட்டாக ரொம்ப இதாகிற மாதிரி எல்லாருமே அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கிறவங்க. ஓகே. ஸோ அந்த நம்பிக்கை எல்லாருக்குமே உடைபடுது. அதில் அப்பா ரொம்பவே இடிஞ்சு போயிடுறாருன்றப்ப மற்றபடி மற்றவங்க யாரும் ரியாக்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. குழந்தைய கூட அவங்க அந்த அண்ணி அதனால தான் அவங்க அதை ஹோல்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இது போய் வழக்கம் போல் ஏதாவது பெரியவங்க இவ்வளோ அப்செட்டில் இருக்கும்போது ஏதாவது பேசி இது பண்ணிடக்கூடாது, அப்படி தான் அந்த எமோஷன் நம்ம அதில் பண்ணியிருக்கோம். இவர் டைரக்டர் ராம் சார் வந்து படம் பார்த்துட்டு அவர் சொன்னது வந்து அந்த ஃபோன் சீன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பேட்சிங்கா அந்த ரெண்டு சீனை தான் அவர் வந்து மெயினா மென்ஷன் பண்ணி ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னு ஒரு வேர்டு அவர் சொன்னார். அது வந்து பெரிய கிரெடிட்டா நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாருக்குமே அது கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் எனக்கு ரொம்ப
கொடுத்துருக்காங்க. குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல வரும்போது பாத்தீங்கன்னா அந்த மொக்கிற மாதிரி ஒரு சீன் ஆமா காட்டி ஆமா ஆமா அதுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கும். அதே மாதிரி வந்து கயிறுல நடந்து போகும்போது வந்து கண்ண மூடி நடக்கும்போது எதுக்கு இப்படிலாம் சொல்றாரு அப்படிங்கும்போது கிளைமேக்ஸ்ல வந்து இதுக்குதான் நீங்க கொண்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கும் போது அந்த சின்ன சின்ன கனெக்ஷன்ஸுமே ரொம்ப நல்லா இருந்தது. இந்த இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரியான சூழல் வந்து ஒரு ஒரு இக்னரன்ஸால தான் நடந்ததுன்றது தான் நம்மளுக்கு இவனோட கவனமின்மையால சரியா இந்த பொண்ணை வந்து கையாளாததுனால நடந்த விஷயமா தான் நம்ம அதில் பண்ணியிருக்கோம். கண்டிப்பா இப்போ அந்த சூழலுக்கும் வந்து முழு காரணமும் இவனா இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளுக்கு ஸ்கிரிப்டாக வந்து பண்ணும்போது நம்மளுக்கான டிமாண்டாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு அந்த விஷயம் அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஆக்சுவலாக இல்லை, லொக்கேஷனில் இல்லை. அதை நம்ம வந்து ஆழம் விழுதெல்லாம் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி அதை வச்சு எரெக்ட் பண்ண பிரிட்ஜு, அந்த கோயில் மாதிரி அந்த செட்டப் இருக்குது. அதில் வந்து பிரிட்ஜு எரெக்ட் பண்ணோம். கொஞ்சம் சிஜி டெப்த்துக்கு சிஜிலாம் பிளான் பண்ணி தான் அதை ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல நீங்கள் கேட்ட அந்த டைவர்ஷன் ஃபஸ்ட்டு முன்னாடி கேட்ட மாதிரி அவனோட கான்சன்ட்ரேஷன் பூரா டைவர்ட் ஆகிருந்துச்சு அப்படிங்கிறதுக்கு இது இல்லாமல் ஒரு முக்கியமான காரணம், இந்த சூழல் இல்லாமல் ஒரு முக்கியமான காரணம் அந்த லொக்கேஷன் அவன் தேடுறது, இந்த லொக்கேஷன்ன்றது அது எல்லாமும் சேர்ந்து தான் அந்த இது. ஸோ அது நமக்கு எனக்கு என்னன்னாக்கா அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கணும். செகண்ட் ஹாஃபில் வரும்போது இதுதான் வரப்போகுது, இதுதான் கிளைமேக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் நம்மளோட இது. அதனால தான் அந்த சீனுக்குள்ளே 2-3 விஷயத்த உள்ளே வச்சுருப்போம். அந்த பொண்ணு பேஸ்ட்ன்றது சைலண்டில் இருக்கும், இவன் வந்து இடம் தேடி இதில் இருப்பான். ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த இடம் கொஞ்சம் ஏதோ ஒரு அப்நார்மலான இடமா இருக்கும். ஸோ ஆடியன்ஸ் வந்து இந்த லெவலில் தான் பார்த்துக்குவாங்க, அதை தாண்டி வரமாட்டாங்க அப்படின்றது தான் என்னோட இது. அது மேக்சிமம் பேர் மெஜாரிட்டி பேருக்கு வந்து அது அந்த சீனுக்குள்ளே இருந்த இன்ட்ரெஸ்ட்டு, அந்த ஸ்லிப் ஆகுறது, இந்த விஷயங்கள்லேயே அவங்க கொஞ்சம் இருந்துட்டாங்க. ஸோ அது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஹாஃபில் பண்ணும்போது அது ஒரு ஷாக்கிங்காகவும் சர்ப்ரைஸாகவும் இருந்துச்சு. நீங்கள் கிளைமேக்ஸ் வந்து இதுதான் நோக்கி போகுதுன்னு வந்து நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு ஜெயிலில் இருக்க மாதிரி காட்டினாலும் தெரிஞ்சிருக்கு பொண்ணுக்கு ஏதோ ஆக போகுது. ஆனால் வந்து எப்படி ஆக போகுது, இவனால ஆக போகுது அப்படிங்கிறது தான் வந்து அதற்கான விடை இல்லையா? ஆமாம். ஸோ வந்து அது ஆடியன்ஸுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னா எப்படி எடுத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு தாட் உங்களுக்கு இல்லை? எனக்கு என்ன சில பேர் கொஸ்டின் கேட்டாங்க, அதை வந்து நான் சொன்னது ஒரு விஷயம்தான், என்ன எதை வேணாலும் ஜட்ஜ் பண்ணி அவங்க வந்துருவாங்க. ஸோ ஏதோ ஒரு ட்ராஜடி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கலாம். இவன் ஜெயிலில் இருக்கான், ஸோ இந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத வந்து கெஸ் பண்ணலாம். இது வரைக்கும் கெஸ் பண்ணி வரலாம். எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது, என்ன நடந்துச்சுங்கிறது அது கெஸ் பண்ணுறதுக்கு அப்பாற்பட்டு நம்மளுக்கு இருக்கும். அது சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. நிச்சயமாக அந்த ஜோன் அவங்களுக்கு தெரியாது. இப்படின்னு நம்ம இப்போ குஷி படம்லாம் வந்து ஓப்பனிங்லேயே கதையே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் அந்த கிளைமேக்ஸ் கிட்ட போகும்போதெல்லாம் இவங்க சேர்ந்துடணும் நம்ம நினைச்சோம். அதான் ஓப்பனிங்லேயே தான் சொல்லிட்டார் 2 பேர் சேர போறாங்க, இதுதான் கதைன்ட்டு. அதை மறக்க வச்சுட்டு ஒன்று போறது இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரியான விஷயம்தான் நான் சொல்றேன். எனக்கு இது கெஸ் பண்ணாலும் அவளுக்கு ஒரு ட்ராஜிக் நடக்கலாம்னு கெஸ் பண்ணலாம், எது வேணாலும் கெஸ் பண்ணலாம். எப்படி நடந்துச்சு என்னன்றது கண்டிப்பாக வந்து நம்ம காட்ட போகிறது தான் அவங்களுக்கு புதுசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு. அது எல்லாருக்கிட்டையும் நான் அதை மேட்ச் பண்ணி கேட்கும்போது எல்லாருமே அந்த இடம் அது ஷாக்கிங்காக இருந்துச்சு. அதுதான் இப்போ எல்லாரும் பேசுகிறான், அதுக்கான காரணமாகவும் இருக்குது. பாக்யராஜ் சார் படம் பார்த்துட்டு கூட அதான் மென்ஷன் பண்ணார். அவர் வீடியோ பைட்டாக கொடுத்தாரு படத்தை பற்றி ஃபீட்பேக்கு. அதில் கூட வந்து அந்த அதான் வந்து ஏதோ ஒன்று போய் திடீர்னு அந்த எதிர்பாராத ஒரு கிளைமேக்ஸ் நமக்கே தெரியாமன்னு ஒரு பாக்யராஜ் சார் சொல்லும்போது அது வந்து மிகப்பெரிய கிரெடிட். அது ஆக்சுவலா அவர் ஒரு ஸ்க்ரீன் பிளே ஜாம்பவான், அவர் இந்தியாவிலே பெரிய ஸ்க்ரீன் பிளே கிங். அவரு கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு கிளைமேக்ஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு அவரே சொல்றாருன்றப்போ எனக்கு அது அது ஒரு அவார்டு தான். எனக்கு அவர் யோசிச்சாரு ஏதோ ஆக போகுதுன்னு அப்படின்றத அவரு சொன்னபோது எனக்கு பயங்கரமா அது நம்மளுக்கு ஒரு பெரிய நேஷனல் அவார்டு வாங்கின மாதிரி தான் நான் அதை எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா வெளியே படம் பார்த்துட்டு வெளியே வரும்போது அவரு சிரிச்சுக்கிட்டே வந்தாரு, வந்து கை கொடுத்தாரு. எங்கேயோ ஸ்டார்ட் பண்ணி எங்கேயோ போய் வேற மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னு சிரிச்சுட்டு தோல்ல தட்டி கொடுத்தாரு.
அவர் ரொம்ப ரஷ்ல இருந்தார், உடனே அவர் ஏர்போர்ட் போகணுன்றதுக்காக. அதனால உடனே பேச முடியல. ஆனா அந்த சிரிச்சுட்டே இருந்ததுக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், எனக்கு மைண்ட் வாய்ஸ் மாதிரி கேட்குது. எனக்கு சாரோட சிரிப்பு தோல்ல தட்டுனதுல எதிர்பார்க்காத ஒரு பண்ணிட்டு என்னையே ஏமாத்திட்டேடா நீ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு எனக்கு. அந்த சிரிப்பு எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் அவர் வீடியோ பைட் கொடுத்தப்ப கூட அதை கரெக்டாக அதையே மென்ஷன் பண்ணப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக. பொதுவாகவே ஏதாவது ஒரு தப்பு நடந்தினா பசங்க பொண்ணுங்களுக்குள்ள வந்து பொண்ணுங்க மேலதான் குற்றம் சொல்லுவாங்க. நீ ஏன் பொண்ணு வந்து அப்படி ட்ரெஸ் போட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, இன்னொரு பக்கம் வந்து பசங்க பார்வை தான் தப்பு, பசங்க பார்வையை மாற்ற சொல்லுங்க, பேரண்ட்ஸுக்கு நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறத வந்து அந்த படத்துல நீங்க வெளிப்படையாக சொல்லிட்டீங்க. உமன் பெர்ஸ்பெக்டிவ் நீங்க வந்து நீங்களா ஒண்ணு யோசிக்காதீங்க, அவங்களுக்குன்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு, அதுக்கு ஒரு மரியாதை கொடுங்க, நீங்க யோசிக்கிறது அது தப்பு, அவங்க சைட்ல இருந்து யோசிங்க அப்படிங்கறது நீங்க கிளியரா சொல்லுவீங்க. கண்டிப்பா. அது என்னன்னாக்க நம்ம இப்போ நம்ம கண்ட்ரியில அக்ராஸ் த கண்ட்ரி எல்லா இடத்துலையுமே வந்து ஏதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் இப்போ நிறையவே நடந்துட்டு இருக்கு. இப்போ அப்போ எல்லாமே ஒரு காமனான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு நம்ம கேட்டுகிட்டே இருக்கோம். அந்த பெண்களோட ட்ரெஸ்ஸு அதை பற்றி விமர்சனங்கள் வந்து ஒரு சாரார் வந்து அதை பற்றி பேசுவாங்க, ஒரு சாரார் வந்து அதை வந்து நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை விட நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து பொண்ணுங்களை வந்து எப்படி பார்க்கணும் அணுகணுன்றதை சொல்லி கொடுத்து வளங்க, அதுதான் அதுக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக சொல்யூஷன் வந்து அதுதான். இப்போ நம்ம படத்துல என்ன எதை பற்றி பேசுகிறோம்னாக்க பசங்க பொண்ணுங்களை பார்க்குற பார்வை வந்து எப்படி இருக்கணும், தப்பா இருந்தா என்ன ஆயிடும் அப்படிங்கிற அதோட விளைவுகள் லைஃப்ல என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் நம்ம சாதாரணமா நினைப்போம். சின்னதா ஒரு கேர்லெஸ் ரொம்ப ரொம்ப ஆமா, அந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா ஒரு தப்பான நோக்கத்தோட பார்க்குற பார்வை எங்க கொண்டு போய் விடுதுங்கிறது தான் மொத்தமா மாயபிம்பம் பேசுற விஷயமே. அதுல வந்து பெண்களோட பர்ஸ்பெக்டிவ்னு ஒரு விஷயம் ரொம்ப அழுத்தமாவே பேசியிருக்கோம் அந்த படத்துல. பொதுவாக வந்து நம்ம வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து தான் பார்ப்போம். கேர்ள்ஸ் எல்லாமே நாமளே நினச்சிக்கிறது, நாமளே அசியூம் பண்ணிக்கிறது, இப்படி தான் எல்லா மேக்சிமம் ஆண்கள் வந்து பெண்களை வந்து அணுகிறாங்க. அந்த விஷயத்த இந்த நம்ம படம் மாயபிம்பம் படம் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக வந்து எல்லா ஆண்களுடைய பார்வையிலையும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் மாயபிம்பன்றதுல எனக்கு ரொம்ப அழுத்தமான நம்பிக்கை இருக்குது. அதேமாரி பெண்கள் எல்லாருமே மாயபிம்பம் பார்க்குற பெண்கள் எல்லாருக்குமே இது போல ஒருத்தன் இது மாதிரி ஒருத்தன் அவங்க ஏதோ ஒரு காலகட்டத்தில் அது ஸ்கூலோ காலேஜோ வேலை செய்கிற இடமோ எங்கேயோ இது போல ஒரு கேரக்டரை அவங்க சந்திச்சு கடந்து அந்த மன அழுத்தத்துக்கு ஆளாயிருப்பாங்க. அதை அவங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ யங்ஸ்டர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து இந்த படத்துல இருந்து டேக் அவேன்றது அவங்களுக்கு ரொம்ப பெண்களுக்கும் இருக்கு, ஆண்களுக்கும் இருக்கு. ஸோ அதுதான். அதனால மாயபிம்பம் படம் வந்து உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஒரு ஏன் பார்க்கணுன்ற கேள்வி இருந்துச்சுன்னா இதுதான் அதுக்கான பதில். ஸோ உங்களுக்கு தேட்டர்ஸ் நியர்பை தேட்டர்ஸ் இருந்துச்சுனாக்கா அதை கண்டிப்பாக பாருங்கள். எப்படியாவது அந்த படத்தை பாருங்கள். எனக்கு ரெண்டாவதுலேயே எனக்கு ஒரு விஷயந்தான், எல்லா ஆண்களும் இந்த படத்தை பார்க்கணும், அவங்களுக்கான டேக் அவே எடுத்துக்கணும், எல்லா பெண்களும் இந்த படத்தை பார்க்கணுன்றது தான் நான் கேட்டுக்கிறேன். படத்தை பற்றி நிறையா பேசிட்டோம். நீங்களே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு டேரக்டராக ப்ரொடியூசராக அந்த படத்தை வந்து வெளிக்கொண்டு வரது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கீங்க. 2018 வந்து சென்சார் ஆயிருக்கு, ட்ரெய்லர் பார்த்தோம். இவ்வளவு ஷாக்கிங் வந்து எப்படி இந்த படம் வந்து இவ்வளவு நாள் வெளிவராமல் இருந்தது, ஏன் நல்ல படங்கள்லாம் இவ்வளோ தாமதமாகுது அப்படிங்கிற கொஸ்டின்ஸ். பேரே பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன். நீங்க வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து நல்லபடியா ஸ்டார்ட் ஆயிரு நினைச்சு இவ்வளவு தூரம் இழுத்துருக்கு இல்லையா? ஆமா. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் பத்தி சொல்லுங்க சார். இல்ல அது எவ்வளவு முயற்சி பண்ண, நான் நிறைய முயற்சி பண்ணேன். ஸ்கிரிப்ட் வந்து பிச் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ஃப்ரெஷர் எல்லாமே நியூ ஃபேஸ்ன்றப்போ அதை எடுக்கிறதுக்கு தயக்கம் ஆரம்பிச்சு எல்லாருக்கும், நிறைய ப்ரொடியூசர்ஸ்ட்டு. அதனால தான் நான் வந்து ப்ரொடியூசராக மாறினது, ப்ரொடக்ஷன் நான் ஸ்டார்ட் பண்ணதே அதனால தான். நீங்கள் வேற ப்ரொடியூசர் சொல்லி நான் அது இல்லாமல் அந்த அது வேற ப்ரொடியூசர்ஸ்ட்டை பிச் பண்ணிட்டு தான் நான் இதுக்கு வந்தேன். ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு பிடிக்கும், ரொம்ப இம்ப்ரெஸ். இப்போ படமாக பார்த்ததும் எப்படி ஃபீல் பண்ண அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ரெஷருக்கு யாரும் தயாராக இல்லை. அப்புறம் தான் நான் ப்ரொடியூஸ் பண்ணேன். அது அதனால நாமளே ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் அது நீங்கள் நினைச்ச மாதிரி வருது. செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன்ஸ்ன்னு அதுக்கு தான் கம்பெனிக்கு நேம் வச்சது, அதனால வச்சது தான். அதுக்கப்புறம் நம்ம படம் எடுத்ததுக்கு அப்புறமா அதே விஷயத்தை நம்ம ஃபேஸ் பண்ணோம். படம் பார்ப்பாங்க, கொண்டாடுவாங்க, எல்லாருமே எல்லா ஃபீட்பேக்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஆனால் தேட்டருக்கு போகிறப்ப நியூ ஃபேஸு தேட்டருக்கு வந்து நம்ம
தேட்டரில் வந்து க்ரௌட் புல் பண்ண முடியாது, ஆடியன்ஸ் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தயக்கம் இருந்துச்சு. ஸோ அவங்க நடுவில் 2-3 ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் வந்து கம்பெனிலாம் ரிலீஸ் பண்ணுறேன்னு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுலேயே ஒவ்வொரு இடத்துல 1 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் அந்த மாதிரி லாக் ஆகிட்டோம். நம்ம நிறைய நம்பிக்கை ஏமாற்றங்கள் நிறைய இருக்கு. எல்லாமே ஹோப் எல்லாம் சொல்லுவாங்க, பண்ணிடலாம், அது பண்ணிடுவோம், இது பண்ணிடுவோன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்மளும் எல்லாம் பெரிய பேனர்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்மளும் அந்த நம்பிக்கையில் இருந்தாக்க கடைசியில் நாட்கள் தான் போச்சு, எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை அதில். ஸோ அதனால் நான் அப்புறம் அங்கிட்டேருந்து வந்துட்டு நான் ரிலீஸ் பண்ணுறதுக்குன்னு கடைசியில் நானே தான் ரிலீஸ் பண்ணேன் படம். அதுதான் செல்ஃப் ஸ்டார்ட் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் ஆகி படத்தோட எண்டு வரைக்கும் அப்படி போயிடுச்சு. இங்கேயாவது உங்களுக்கு ரிக்ரெட் இருந்துச்சு, நம்ம அவசரப்பட்டு நம்மளே ப்ரொடியூஸ் பண்ணாமல் இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணி வேறு ப்ரொடியூசரை கூட நம்ம? இல்லை, என்னென்னா எனக்கு ஃப்ரெஷரை வச்சு தான் பண்ணணுன்றது நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். அது ஸ்கிரிப்டோட டிமாண்டு. நீங்கள் இப்போ உங்களுக்கெல்லாம் படம் பிடிச்சி இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகி பேசுகிறாங்க அப்படின்னா எதுவுமே தெரிஞ்ச மூஞ்சி இல்லாத ஒரு விஷயம் ஒரு லைஃப்குள்ளே போயிட்டு வந்த மாதிரி இருக்குது அப்படின்ற அந்த ஃபீட்பேக்கே ஃப்ரெஷராக இருக்கிறதுனால தான் அது இருக்குது. இதில் நோன் ஃபேஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் பாதி விஷயம் அதில் இருக்கும். இந்த இந்த இம்பேக்ட் வந்து அது வேற மாதிரி இருக்கும் படம். அது ஒரு ப்ராப்பர் சினிமாவாக இருக்கும். அந்த ரியலிஸ்டிக் லைஃப்ன்ற ஏரியாக்குள்ளே நம்ம போக முடியாது. அதனால தான் நம்ம வந்து இந்த ப்ரொடக்ஷன்ன்றது விஷயத்துக்கு போனோம்னா, அதனால் வேற ப்ரொடியூசருக்கு வெயிட் பண்ணியிருந்தாலும் யாரும் ஃப்ரெஷருக்கு பண்ண மாட்டாங்கல்ல. அதனால் நம்ம அதை பற்றி நான் யோசிக்கல. அப்படி நமக்கு நடக்கலன்னுலாம் நான் ஃபீல் பண்ணலை. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸஸ் ஃப்ரெஷர்ஸ் வச்சு மேபி இப்போ நம்மளுக்கு படம், இப்போ நம்மளுக்கு இந்த படம் நல்லா பேசப்படுதுன்றப்ப திரும்ப நான் போகும்போது வேணால் கம்பெனிஸ் யாராவது அதுக்கு தயாராக இருக்கலாம். நம்ம மேலே ஓகே கரெக்டாக பண்ணிடுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட்டில் கூட ஃப்ரெஷர் பண்ணலாம். இல்லாமல் அதுக்கான ஆப்ஷன் இல்லை. கிட்டத்தட்ட படம் வந்து சில தேட்டர்கள்ல தான் வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், நீங்கள் பேசுனீங்களா தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு? ஆமாம், தேட்டர் வந்துட்டு இருக்கு, பாசிட்டிவாக நிறைய டாக் வருது. தேட்டர் பாசிட்டிவாக இருக்குது, டாக் இருக்குது, ரிவ்யூஸ் இருக்குது. யாருமே சின்ன முதலீட்டு படங்களுக்கு ரிவ்யூ பண்ணாத பெரிய பெரிய ரிவ்யூவர்ஸ் எல்லாமே நல்ல பாசிட்டிவாக நல்லா இது பண்ணி ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து மக்களுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. என்ன அது ஏதோ ஒரு அட்ரஸ் இல்லாத ஒரு சின்ன நியூ ஃபேஸ் படமாக இருக்குது. இவர் சில வலைபேச்சு தமிழ் டாக்கீஸ் மாறன் சார், ஒரு பரத்வாஜ் ரங்கன், அந்த மாதிரியான ஒரு ரெப்யூட்டடான ஒரு ரிவ்யூவர்ஸ் அவங்களாமே பாசிட்டிவாக பேசுகிறாங்கன்னதும் மக்கள்கிட்ட அது ஒரு கொஷினாக இருக்குது. என்ன அப்படின்னா படம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்கெல்லாம் படம் பார்த்து மாறன் ரிவ்யூ பார்த்து தான் பார்த்திபன் சாரே வந்து அவர் படம் பார்த்தாரு. ஆமாம், அவரே அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது மக்கள் வந்து படம் பார்க்கறதுக்கு அவங்களுக்கு இப்போதான் நம்ம பெரிய பொருட்செலவில் ப்ரமோஷன் பண்ணலை, அதுக்கான சூழல் நம்மளுக்கு அமையல. ஆனால் இப்போ அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு படம் பார்க்கலாம் அப்படின்னாக்கா இந்த நெக்ஸ்ட் சாட்டர்டே சண்டே இப்போ அதில் தான் அவங்க பார்ப்பாங்க. ஆனால் நம்மளுக்கு என்னன்னாக்கா இங்கே இருக்கிற கல சூழல் வந்து தியேட்டர்ஸ் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. காரணம் வந்து படங்கள் கம்பேரிட்டிவாக மற்ற படங்கள் விட இது நல்லா இருக்கா இல்லையா அந்த ஏரியா கூட நம்ம போக வேண்டாம். ஆனால் மற்றது எல்லாமே பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் இருக்குது, ஆர்டிஸ்ட் படங்கள் இருக்குது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது அதில் கம்பேரிட்டிவாக நம்ம வந்து என்னதான் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அது இதெல்லாம் இருந்தாலும் கூட தேட்டரில் ஷோஸோ தேட்டர் கிடைக்கல. அது வந்து அதை மாற்ற முடியல. ஜஸ்ட்டு ஆடியன்ஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களுக்கு ரீச்சபிள் தேட்டர்ஸில் ஒரு நல்ல ஷோஸ் இருந்ததுன்னா தானே வருவாங்க. இல்லாமல் அவங்க காலையில் 11 மணி காட்சி, இரவு 11 மணி காட்சி நமக்கு ஒதுக்குறாங்க தேட்டரில். அப்போ அதை வந்து யார் நம்ம சொந்தக்காரங்களோ நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ கூட போக மாட்டாங்க. அதுதான் யதார்த்தம். அதனால தேட்டர்ஸ் சரியாக அமையல, நம்மளுக்கு மக்கள்கிட்ட கரெக்டாக நம்மளால அதை அவங்க படத்தை தேட்டரில் பார்க்கணுன்னு ஆசைப்படுற மக்களுக்கு நம்ம ப்ராப்பராக சர்வ் பண்ண முடியலங்கிறது பெரிய குறை, பெரிய வருத்தம் இருக்குது எனக்கு. அது என்னால் முடிஞ்ச மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னால் முடிஞ்சதை விட அதிகமாகவே செஞ்சிட்டேன். படம் எடுக்கிறதுன்றது நான் என் சக்திக்கு உட்பட்டது. அது நான் ஒரு இயக்குனராக வெற்றி பெற்றோம், ஒரு தயாரிப்பாளராக கிட்டத்தட்ட ப்ராஃபிட் வைஸ் வந்து தோல்வி அடைஞ்சிட்டோம். ஆமா, கண்டிப்பா டைரக்டர் ப்ரொடியூசர்னு 2 ரோல் நம்ம இதில் பண்றப்போ டைரக்டரா வந்து நமக்கு சக்சஸ்ன்றது வந்து
அந்த படம் கொடுத்துருக்கு. ஏன்னா பார்த்த மக்கள் எல்லாருமே படத்தை பெருசாக கொண்டாடினாங்க. ரிவ்யூவர்ஸ் எல்லாருமே படத்தை ரொம்ப பாசிட்டிவாக எழுதுனாங்க, பேசுனாங்க. அடுத்த ப்ராஜெக்ட்ன்றது வந்து வெல்ஸ் கம்பெனி மாதிரி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனிலேருந்து ஐஸ்வர்யா கணேஷ் மாதிரி சார் மாதிரி அவர் அடுத்த படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் வந்து பெரிய விஷயம். ஆக்சுவலாக அது அவர் அப்படியே சொன்னதே எனக்கு பெரிய அங்கீகாரம். இது எல்லாம் டைரக்டரோட அதுவே ஒரு ப்ரொமோஷன். ஆமா, கண்டிப்பா அது ரிலீஸ்க்கு முதல் நாள் அவரு கமிட் பண்ணாரு, அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுவோம், எனக்கு ரொம்ப படம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு பண்ணாரு. ஆக்சுவலா இந்த படத்தை ரிலீஸே அவரு ஒரு பண்றதா சொன்னாரு. ஆனா கொஞ்சம் டைம் எடுக்கும்ன்றது அப்படின்றதுனால அது ப்ராக்டிக்கலா நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியல. இதுதான் விஷயம். இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே டைரக்டரா வந்து டைரக்டருக்கான அங்கீகாரம் தான். இவ்வளவுதான். மக்கள், விமர்சகர்கள் அடுத்த ப்ராஜெக்டுக்கு அப்படின்னா இதுக்கு மேல ஒரு டைரக்டருக்கு ஒன்றும் ஒரு ப்ராடக்ட் அவுட்கம் இதுக்கு மேல வேற எதுவும் தேவை கிடையாது. ஆக்சுவலா எல்லா பாக்ஸும் டிக் ஆயிடுச்சு. ப்ரொடியூசரா பார்த்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு செட்பேக் தான். அது வந்து அது நான் மட்டும் சம்மந்தப்பட்டது இல்லை. நான் மட்டும் சம்மந்தப்பட்டதாக இருந்தால் அதையும் சக்ஸஸ் பண்ண என்னவோ அதை நான் செஞ்சுருப்பேன். அது எல்லாரும் கூட்டு முயற்சியாக இருக்குது. அதுக்கான தேட்டர்ஸ் கிடைக்கணும், ஷோஸ் கிடைக்கணும். அதெல்லாம் கிடைச்சதுன்னா மக்கள் வந்து பார்த்து அதில் கூட நம்ம ஜெயிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பு இருந்துமே அதை வந்து தவற விட்டுட்டோன்றது அது ஏன் தப்பாக நான் அதை பார்க்கல. அப்படி தான் நான் அதை சொல்லிக்குவேன். ஓகே, ப்ரொடியூசராக வந்து அப்போ நம்ம அடுத்தது ஓடிடி அந்த மாதிரியான விஷயங்களில் போய் அது ப்ரொடியூசரையும் காப்பாற்றப்படலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பா ஓடிடிலாம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அது நல்லாவே நம்மளுக்கு இப்போ கிடைச்ச இந்த ரிவ்யூஸ் அது எல்லாமே, அப்புறம் படத்தை பார்க்கணும், கேள்விப்பட்டு படத்தை பார்க்கணுன்னு ஆசைப்பட்ட மக்கள் தேட்டரில் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ அந்த ஓடிடியில் வந்து அவங்க பார்த்துருவாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு பார்த்து கண்டிப்பா கொண்டாடுவாங்க. கண்டிப்பா அது அப்போ ஒரு இப்போதான் 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. 2 ரிலீஸ் 2 விமர்சனம் இருக்கு எல்லா படங்களுக்கும். ஒன்று தேட்டர்ல ரிலீஸ் ஆகுறப்ப அப்போ வந்து பார்த்துட்டு அதை கொண்டாடுறதோ திட்டுறதோ ஒரு விஷயம் நடக்கும். அப்படியே ஆப்போசிட்டா கூட. அதுக்கப்புறம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறப்ப அதையும் பார்த்துட்டு கொண்டாடுறதோ திட்டுறதோ நடக்கும். இதுல என்னன்னா ரெண்டும் கொஞ்சம் மாற்றி நடக்கும். இங்க ரொம்ப கொண்டாடி இருந்தா அங்க திட்டுவாங்க, அங்கே கண்டுக்கப்படாம தேட்டரில் விட்டுருந்தா இங்கே கொண்டாடுவாங்க. இதுதான் சமீபமாக வர பேட்டர்னாக இருக்குது. நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ ரிவ்யூஸ்லாம் இருக்கிறப்போ நிறைய பேர் அதை பார்க்க விருப்பப்படுவாங்க. சீக்கிரத்தில் ஓடிடிலையும் பார்க்கலாம். ஐஸ்வர்யா கணேஷ் சார் வந்து அடுத்த படத்துக்கு ஓகே பண்ணிட்டாரு. ஸோ அதுவுமே இப்படி புதுமுகங்களை வச்சா இல்லைன்னா அதுதான் அதை பற்றி ஏதாவது அப்டேட் பார்க்க முடியுமா? இல்லைங்களா? இல்லை புதுமுகங்கள் வச்சுன்னு நான் இப்போ அந்த ஏரியாக்குள்ளே நான் போக மாட்டேன். கண்டிப்பாக போக மாட்டேன். நான் ப்ரெஸ் மீட்டில் கூட அதை தான் சொன்னேன். ஃப்ரெஷர்ஸ் மட்டும், அதாவது புதுமுகங்கள் வச்சு படம் பண்ணுறதுங்கிறதெல்லாம் ரொம்ப இல்லாமல் கூட போயிட வாய்ப்பு இருக்குது. காரணம் வந்து முழுக்க புதுமுகங்களை வச்சு பெரிய வெற்றி அடைஞ்ச படம் கடைசியாக எனக்கு தெரிஞ்சுன்றது வந்து சுப்பிரமணியபுரம்னு ஒரு ப்ராஜெக்டு. அது வந்து எல்லாமே பேனரு, ஆர்டிஸ்ட்டு, டைரக்டரு எல்லாமே ஃப்ரெஷராக வச்சு அதுதான் பெரிய கமர்ஷியல் சக்ஸஸ் ஆகிடுச்சு கடைசியாக எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் நடித்த படங்கள் வந்திருக்கும், அங்கீகரிக்கப்பட்டதாங்கிறது தான் கேள்வி. இங்கே அதுக்கான சூழலே இல்லை. இப்போ அப்படியே ஃப்ரெஷர்னு வச்சு எடுத்தால் கூட அது வந்து இன்வெஸ்டராக இருப்பாங்க, இன்வெஸ்டரோட பையனாக இருப்பாங்க. முன்னாடி வந்து ப்ரொடியூசர்னு இருந்தாங்க, யாரோ ஒரு புதுமுகத்தை நம்பி பணம் போட்டு இப்போ அப்படி இல்லை. நான் பணம் போடுறேன்னா ஒன்று நான் நடிக்கிறேன், இல்லைன்னா என் பையன் நடிப்பான் அப்படின்ற ஏரியாவுக்குள்ளே போயிடுச்சு. அதை தான் நான் சொல்கிறேன். அதனால் ஃப்ரெஷர்ன்றது நானும் வந்து ஃப்ரெஷர் கூட வச்சு ஒரு படம் பண்ணிட்டேன். அதுதான் ஒரு காரணம். அந்த காரணம் வந்து தான் தப்பு அப்படின்ட்டு தான் நான் இவ்வளோ வருஷம் ஸ்ட்ரகிள் எனக்கு கொடுத்த பாடம். அதனால் நான் திரும்ப பெரிய கம்பெனி கிடைச்சாலும் கூட ஃப்ரெஷர்ஸ்ன்னு நியூ ஃபேஸ்ன்னு நான் போகிறது அந்த மனநிலை எனக்கு இல்லை. அடுத்த படம் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க? இது இப்போ இல்லை, அவர் சார் அதுதான் சொன்னார். ஐஸ்வர்யா சார் வந்து என்ன சொன்னாங்கன்னா, இதை முடிச்சுட்டு வாங்க, நம்ம உடனே ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தால் உடனே ஷூட்டிங் போகலாம். ஓகே, நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க நம்ம கம்பெனியில், நீங்கள் என்ன சாய்ஸ் சொல்கிறீங்களோ நம்ம ஒர்க் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த விஷயங்களை வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு நம்ம அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிப்போம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாவில் ஒரு ஆழமான ஒரு அழுத்தமான ஒரு கதையை வந்து கொடுத்ததுக்காக தேங்க்யூ. மிக்க நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச்.
நன்றி.